வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று வந்தாலே வாழ்க்கையில திருப்பம் சொல்லுவாங்க. ஆனா திங்கட்கிழமையில நீங்க திருமலை ஏழுமலையான் கோவிலுக்கு செல்பவர்களாக இருந்தீங்கன்னா அதனால உங்க வாழ்வில் எத்தகைய மாற்றங்கள் நிகழ இருக்கு என்பதை பற்றிய ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது வரைக்குமே நம்ம சேனலில் பார்க்காதவங்க இருந்தீங்களா, சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதிக்கு சென்று வந்தாலே திருப்பன்னு சொல்லுவாங்க. அதிலும் திங்கக்கிழமை சென்று வந்தால் மிகவும் சிறப்பாங்க. திங்கக்கிழமையில தான் திருப்பதியில் ஏழுமலையான எழுந்தரில் உள்ள மலை மீது இருக்கின்ற எவ்வளவு நேரம் இருக்கிறோமோ அவ்வளவு நன்மை நமக்கு வரும்னு ஐதீகத்தில் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சந்திரன் தாக்கம் அதிக அளவில் உள்ள இடம்தான் திருப்பதி. சந்திரன் சக்தி மிகுந்த கோயிலில் என்பதால தான் அங்கு சென்று வந்தாலே மனதிற்குள்ள நிம்மதி கிடைக்குது. திருப்பதி சென்று திருமலையில் எழுந்தருளில் இருக்கின்ற ஏழுமலையானை தரிசனம் செய்து வந்தோம்னாவே வாழ்வில் மாபெரும் திருப்பம் உண்டாகும். அதனால தான் அரசியல்வாதிகளும் பார்த்தீங்கன்னா விஐபிகளுமே ஏழை நடுத்தர மக்களும் பணக்காரர்களுமே ஏழுமலையானை மணிக்கணக்கில் காத்திருந்து தரிசனம் செய்து வருவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு செல்ல ஸ்பெஷல் நாட்களும் இருக்குதுங்க. ஒவ்வொரு தமிழ் மாதத்துல முதல் திங்கட்கிழமையில நீங்க திருப்பதி சென்று வந்தாலே போதும், நம்முடைய வாழ்வில் அனைத்து ஐஸ்வர்யம் சேருமா. ஏழுமலையை ஏறி இறங்கும் போது பார்த்தீங்கன்னா நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனை இறங்கு முகமாகிவிடும். நம் வாழ்வோ மேலோங்கி செல்லும்னு சொல்லுவாங்க. திருப்பதி ஏழுமலையான்ல நாம் தரிசிக்கும் முன் திருச்செந்தூர் உள்ள பத்மாவதி தாயாரை தான் முதல்ல தரிசிக்கணும். பத்மாவதி தாயாரை தரிசித்த பிறகுதான் திருமலைக்கு சென்று பெருமாளை தரிசிப்பதால தான் விசேஷ பலன்கள் நமக்கு கிடைக்கும். திருமலை தரிசனம் பார்த்தீங்கன்னா மனதுக்கு இனிமையான அனுபவமாக இருக்கும். வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் அருவி அமைந்திருக்குது. அந்த இடம் பள்ளமாகவும் தெற்கே உயரமான மலைகளும் இருக்குது. வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்தோம்னா அந்த இடம் மிகவும் பிரபல அடையும் மக்கள் கூட்டம் அலைமோது செல்வமலைன்னு போல குவியும். பிரபஞ்ச சக்தி ஆற்றலானது இங்கு சூட்சமாக இயங்குது. நமது மூளையும் பல மடங்கு வேகத்துடன் செயல்படுவதால தன்னம்பிக்கையும் அதிகரிக்குது. வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா மிக பலமாக இருப்பதால் இந்த திருக்கோயிலில் மிக அதிக சக்தி உடன் இருக்குது. இந்தியாவிலே அதிக செல்வம் உள்ள கோயில் இது மட்டும்தான். கலிகாலத்திலுமே பெருமாள் பக்தர்களுக்கு உதவி செய்வதை பல பக்தியோட செய்கிறாங்க. குலதெய்வம் இல்லாதவங்க திருப்பதி பெருமாளை தங்கள் குலதெய்வமாக வணங்கி வராங்க. நடந்து நாம் மலை ஏறினால தான் அக்குபஞ்சர் சிகிச்சைக்காக உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுது. நிமிர்ந்து மலை ஏறுவதன் மூலம் நமது உடலில் இருக்கிற மூலாதார சக்கரங்களும் நன்கு சொல்லலுமா. திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் மழை இருக்க வேண்டும் என்பது தான் ஐதீகம். அதை யாரும் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு தான் அனைவருமே போட்டு ஒரு அறையில் பூட்டுவதை வழக்கமாக வச்சுருக்காங்களாம். அந்த அறையில் மௌனமாக இருந்து உங்கள் வேண்டுதலை நீங்கள் செய்யலாம். திருமலை திருப்பதி கோயிலில் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு பிடிக்கும் லக்னமாக இருக்கக்கூடிய ராசிகள் பார்த்தீங்கன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், விருச்சகம், மகரம், மீனம். வருடம் ஒரு முறை செல்ல வேண்டிய லக்னக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சிம்மம், தனுசு, கும்பம் மட்டும்தான். மலையுமே சூட்சமமான கிரகங்களுடன் சம்மந்தப்பட்டு இருக்குதாங்க. நம் ஒவ்வொருவரையுமே ஏறி இறங்கும் போது தோஷம் பாவங்கள் நீங்கி விடுதான். திருப்பதி வெங்கடாச்சலமோ மகாலட்சுமியுமே சர்வ ஐஸ்வர்யமோ தருபவர். பத்மாவதி தாயார் பார்த்தீங்கன்னா வாழ்வில் அனைத்து வசதியும் தரக்கூடியவராக காட்சியளித்து வராங்க. 7 சக்கரத்தையுமே ஆதாரமாக வைத்து தான் 7 சக்கரங்களை முழு வீச்சில் இயக்கி 7 மலையிலுமே பிரசிக்க வைத்து அவர் கையில் இருக்கக்கூடியது சொர்ண முத்திரை, சொர்ண சக்கரம், சொர்ண வைரவர் என செல்வத்திற்கு அதிபதி. அதனால தாங்க திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் செல்வம் சேர்ந்துட்டே இருக்குது. கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை என அனைத்திற்குமே ஒரு நல்ல வழி கிடைக்கும் தான் திருப்பதி ஏழுமலையான் கோவிலை தரிசித்து வராங்க. செல்வம் பெருகும், ஐஸ்வர்யம் நிறைந்து இருக்குமா வாழ்க்கையில். ஒவ்வொரு தமிழ் மாதம் முதல் திங்கக்கிழமையில அன்று காலை நேரத்திலே நீங்கள் ஏழுமலையானை வழிபட்டாலே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வாழ்வில் நடக்கும் பல அற்புதங்களை நீங்கள் கண்கூட பார்க்க முடியுங்க. 12 மாதங்கள் இதனை கடைபிடித்து வந்தாலே போதுங்க. தை மாதம் தொடங்கி மார்கழியில் முடிக்கணும். ஒவ்வொரு மாதமும் படிப்படியாக சென்று வர கண்டிப்பாகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செல்வம் பெருகுவதை பார்க்க முடியும். உலகிலே பார்த்தீங்கன்னா சந்திரனை முதல்ல பார்ப்பவங்க ஜப்பானியர்கள் தான். சந்திரனுடைய கதிர்கள் அதிக அளவில் ஈர்த்து கொள்வதால தான்
அவர்கள் பார்த்தீங்கன்னா அறிவாற்றலும் நுண்ணறிவு பொருளாதார வளர்ச்சியுடன் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. இதே போல தான் இந்தியாவில் சந்திரனுடைய தாக்கம் அதிக அளவில் உள்ள இடம்தான் திருப்பதி. சந்திரன் சக்தி மிகுந்த கோயில் என்பதால தான் மன நிம்மதி இங்கு உண்டாகுது. மூலிகைகள் அதிகம் நிறைந்திருப்பதால அறிவு உண்டாகுது. மகான்கள் நிறைந்த பூமியினால அருளாசியம் நிறைந்திருக்குது ஏழுமலையான் கோவில்ல. ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர திசை சந்திர புத்தி நடப்பவங்க, தோல் நோய் உள்ளவங்களும், மன அழுத்தம் அதிக பாதிப்படைந்தவங்களும், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் ஏழுமலையான் ஆலயம் சிறந்த பரிகார தலமாக இருக்குது. திருமலையில் திங்கக்கிழமையில் இரவு தங்குவது சிறப்புங்க. திங்கக்கிழமை அங்கு சென்று தங்குவது மிகவும் சிறப்பான பலன்கள் அளிக்குது. எவ்வளவு நேரம் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நன்மைகள் நமக்கு வந்து சேரும். இதிலே பார்த்தீங்கன்னா அதிகமான பக்தர்கள் சென்று வழிபட்டு செல்லக்கூடிய ஒரு கோவில் தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டும் சராசரியாக 50 முதல் 70,000 பக்தர்கள் வந்து சுவாமியை தரிசித்து செல்கிறாங்க. விசேஷ நாட்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1,00,000 பக்தர்கள் வரை ஏழுமலையான தரிசித்து செல்வாங்களாம். திருப்பதி ஏழுமலையான் உண்டியலில் பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே சராசரியாகவே 3 கோடி வரை வந்து பக்தர்கள் காணிக்கை செலுத்தி வராங்க. அதுவுமே விசேஷ நாளில் 5.73 கோடி உண்டியல் வசூல் சாதனை செய்திருக்குது. உற்சவரான மலையப்பர் உலா வரும் தங்க ரதம் பார்த்தீங்கன்னா 74 கிலோ தங்கத்தால் தயாரிக்கப்பட்டதாக இருக்குது. சுவாமிக்கு உண்டியல் மூலம் தினமுமே சராசரியாக பார்த்தீங்கன்னா 7 கிலோ வெள்ளி பொருட்கள் காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தி வராங்க. ஆசியாவிலேயே திருமலை தறிகொண்ட வெங்கம்பால் இலவச உணவு மையம் பார்த்தோம்னா தினமுமே 5000 கிலோ காய்கறிகளை உணவு தயாரிக்கிறாங்க. திருமதி ஏழுமலையான் கோவிலில் பார்த்தீங்கன்னா மூலவருக்கு தினமும் தோறுமே 120 வகையான ஆபரணங்களை அணிவிக்கிறாங்க. உற்சவர்களான ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்பருக்கு மட்டும் 383 வகையான ஆபரணங்களை அலங்கரிக்கிறாங்க. ஏழுமலையானுடைய தங்க பீதாம்பரம் மட்டும் பார்த்தீங்கன்னா 40 கிலோ எடை கொண்டதாக இருக்குது. கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே சுப்பிரபாதத்தோடு தான் பொழுதை தொடங்குறாங்க. அரிதுயில் கொண்டிருக்கும் போக ஸ்ரீனிவாசா பள்ளியறையில் அர்ச்சகன் தீப ஒளியேற்றி தங்க கதவுகளை மூடி கொண்டு சுப்பிரபாதம் பாடி தூயில் எழுப்புவாங்க. அவருக்கு ஆராத்தி எடுத்து பாலும் வெண்ணையும் நெய்வேத்தியம் செய்வாங்க. சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்லோகங்களை பாடிய பிறகு தான் கதவுகளை திறக்க பெறுவாங்க. இந்த சுப்பிரபாதம் பார்த்தீங்கன்னா அதிகாலையே 3:15 மணிக்கு முடிவடையும். அதன் பின்னாடி தான் வெங்கடேச பெருமாளை பக்தர்களுக்கு விஸ்வரூப சேவை சாதிக்கிறாரு. விஸ்வரூப சேவைக்கு பிறகுதான் பெருமாளுடைய கற்ப கிரகத்திலிருந்து முந்தைய தினத்தில் அணிவிக்கப்பட்ட மலர் மாலைகளை அகற்றுவாங்க. இதையே தேமலை சேவை செய்வாங்க. தேமலை சேவையின் போதுதான் போக ஸ்ரீனிவாசருக்கு அபிஷேகம் நடத்தப்படுது. பின்பு பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கையிலிருந்து கொண்டு வரப்படும் தீர்த்தத்திலிருந்து தான் பெருமாளுக்கு அபிஷேகம் நடத்துகிறாங்க. இந்த தீர்த்தம் மட்டும் கிபி 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருமலை நம்பியினுடைய வழி தோற்றங்களால் கொண்டு வரப்பட்டிருக்குது. ஏழுமலையானுடைய தங்க பீதாம்பரம் மட்டும் பார்த்தீங்கன்னா 40 கிலோ எடை கொண்டதாக இருக்குது. ஒரு 500 கிராம் பச்சை மரகத கல்லும் அலங்காரத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. 7 மலைகளை கடந்து செல்ல வேண்டும் என்பதால தான் ஏழுமலையான் என பெயர் வந்திருக்குது. மூலவர் பார்த்தீங்கன்னா வெங்கடேச பெருமாள்னும் ஸ்ரீனிவாச பெருமாள்னு அழைக்கிறாங்க. கோயிலில் பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்று சிறப்பு கொண்டது. ஸ்ரீதேவி பூதேவி ஆகியோரும் பெருமாளுடன் அருள்பாலிக்கிறாங்க. ஆசியாவிலேயே மிகப்பெரிய இலவச உணவு மையம் திருமலையில் அமைச்சிருக்காங்க. கருங்கல்லையும் சிலையினாலும் எங்காவது ஒரு இடத்துல சிற்பினுடைய உளிப்பட்டிருக்க இடம் தெரியும். உலோக சிலையானாலும் உலோகத்தை உருக்கி வார்த்த இடம் தெரியுங்க. ஏழுமலையான் திருவுருவச் சிலையில் அப்படி எதுவுமே அடையாளம் தெரியல. எந்த கருங்கல் சிலையை எடுத்துக்கொண்டாலுமே சுரசுரப்பாக தான் இருக்கும். ஆனால் ஏழுமலையானின் திருமேனி பார்த்தீங்கன்னா நுணுக்க வேலைப்பாடுகள் எல்லாம் மெருகு போட்டது போல இருக்குது. ஏழுமலையான விக்கிரகத்தில் நெற்றி சூட்டி காதணி புருவம் நாகபரணம் எல்லாமே நகைக்கு பாலிஷ் போட்டது போல பளபளப்பாக இருக்குதுங்க. ஏழுமலையானுடைய திருவுருவச் சிலைக்கு பச்சை கற்பூரம் சாத்துறாங்க. இந்த பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா ஒரு ரசாயனம் தான். அரிப்பை கொடுக்கும் ஒரு வகையான அமிலம்னே சொல்லலாம். இந்த ரசாயனம் சாதாரணமாக கருங்கல்ல பட்டாலே கருங்கல்ல வெடித்து விடும். ஆனால் சில தாரணத்தில் உள்ள பாறைகளை இதை தடவினாலே அந்த பாறைகள் வெடிப்பதில்லை. ஏழுமலையான் திருவுருவச் சிலைக்குமே 365 நாட்களுமே பச்சை கற்பூரம் தடவுறாங்க. ஆனாலும் இன்று வரையுமே வெடிப்பு ஏற்படவே இல்லை. ஏழுமலையானுடைய திருவுருவச் சிலை எப்போதுமே 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தில் இருக்குதா. திருமலை மட்டும் 3000 அடி உயரத்தில் உள்ள குளிர் பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு. அதிகாலையில் பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு தான் குளிர்ந்த நீர் பால்
திரவியங்களால் அபிஷேகம் செய்கிறாங்க. ஆனாலும் அபிஷேகம் முடிந்த உடனே ஏழுமலையானுக்கு வேர்க்குதான். ஏழுமலையானுடைய சிறப்புகளை நாம் தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.